முதலாவதாக நம்ம எந்த ரத்தத்தை குறித்து பார்க்க போகிறோன்னா பரிசுத்தமாக்கும் ரத்தம். ஸோ இந்த உலகத்தில் நிறைய குரூப் ஆஃப் பிளட் டைப் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எல்லா ரத்தமும் பரிசுத்தமாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பாருங்கள். எந்த ரத்தமுமே இந்த உலகத்தில் பரிசுத்தமானது கிடையாது. ஏன்னா நம்ம பாவத்தில் உற்பவிக்கப்பட்டு பாவத்தில் என்ன செஞ்சுருக்கிறோன்னா பிறந்திருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே பரிசுத்தம் உள்ளது. ஏன் அதை பரிசுத்தம் உள்ளதுன்னு சொல்கிறேன்னா, ஏசப்பா கண்ணின் வயிற்றில் தான் பிறந்தார். அவர் பரிசுத்தம் உள்ளவராய் பிறந்தார். நம்ம பாவத்தில் பிறந்தோம், அவர் பரிசுத்த ஆவியினால் என்ன பண்ணார்? பிறந்தார். பரிசுத்த ஆவியினால் உற்பவிக்கப்பட்ட அந்த குழந்தையானது பரிசுத்தமாக இருந்தது அப்படிங்கிறத தேவதூதன் மரியாள்கிட்ட சொன்னாங்க. பரிசுத்தமான அந்த குழந்தை எதற்காக பூமிக்கு வந்தது? நம்மளை பரிசுத்தப்படுத்தும்படியாக தான். இந்த பூமிக்கு மனுஷ ரூபத்தில் அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் தன்னுடைய வாலிப ரத்தத்தை என்ன பண்ணாங்கன்னா நமக்காக அந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க? சிந்தினாங்க. எதற்காக? நம்ம பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காக. ஏன் அவர் நம்ம பரிசுத்தமாக வேண்டும் அப்படிங்கிறத விரும்பினார் தெரியுமா? அவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல நம்மளும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அவர் ஆசைப்பட்டார். பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கு, உங்களை அழைத்தவர் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் உங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா, அவர் பரிசுத்தமா இருக்கிறாரு. அதனாலதான் பரலோகத்துல உள்ள அந்த சேனைகள், பரலோகத்தில் உள்ள தேவதூதர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, அவரை ஓயாமல் சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அவர் பரிசுத்தமா இருக்கிறார். அவர் பரிசுத்தமா இருக்கிறதுனால நம்மளும் நம்மளுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்கணும், அவருடைய படைப்புகளாகி நாமளும் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஆசைப்பட்டார். ஸோ அவருடைய செயல்கள் எல்லாமே பரிசுத்தம் உள்ளதா இருந்தது. பைபிள்ல அவர் பரிசுத்தமானவர், நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறவர் அப்படிங்கிறத நிறைய வகையில நம்ம அறிந்து கொள்ளலாம். தேவன் உலகத்துல எல்லா காரியத்தையும் படைத்தார். முதலாம் நாள்ல ஒன்று படைச்சார், 2ஆம் நாள்ல படைச்சார். இப்படி 6 நாட்களும் நிறைய காரியங்களை அவருடைய வார்த்தையினால என்ன பண்ணாரு? உண்டாக்கினார். 7ஆம் நாள்ல எல்லாத்தையுமே பார்க்கிறாரு, எல்லாமே செம்மையா ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்து அந்த 7ஆம் நாள்ல ஓய்ந்திருந்தபடியினால் அந்த 7ஆம் நாள் அவர் என்ன பண்ணார்னா ஓய்வு நாளாக மாற்றி அதை பரிசுத்தப்படுத்தினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்னா அந்த பரிசுத்தம் உள்ள ஓய்வு நாள்ல தேவனை ஆராதிக்க போறோம். அவர் என்ன பண்ணார்னா ஃப்ரீயா இருக்கிற அந்த நேரத்தை தேவன் எப்படி பரிசுத்தரா இருந்தாரோ அதே போல என்னுடைய ஜனங்கள் பரிசுத்தத்தோடு என்னை ஆராதிக்கணும் அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணாரு? விரும்பினாரு. அதுக்கப்புறம் நம்ம பைபிள்ல பார்த்தோம்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை சந்திக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டாங்க. அதனால தேவன் என்ன பண்ணாருன்னா மோசேட்ட சொன்னாரு, அவங்க என்னை சந்திக்கணும்னா அவங்க எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறத அவர் சொன்னாரு. அதனால என்ன பண்ணாங்கன்னா, நீங்க அவங்க எல்லாருமே தங்களை கழுவி தங்களை பரிசுத்தமாக்க சொல்லு, அவங்க எல்லாருமே பரிசுத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் என்னை என்ன பண்ணலாம்? தரிசிக்கலாம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதே போல மோசே சொன்னாரு. அதே போல ஜனங்கள் தங்களை பரிசுத்தமாக்கி கொண்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா தேவனை சீனாய் மலையில என்ன பண்ணாங்க? சந்திச்சாங்க. ஸோ அவர் எப்படி பரிசுத்தமா இருக்கிறாரோ அதே போல நம்மளும் பரிசுத்தமா இருக்கும்போது அவரை சந்திக்கலாம் அப்படிங்கிறத, அவரை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த இன்சிடென்ட் மூலமா நம்ம என்ன பண்ணலாம்? அறிந்து கொள்ளலாம். ஸோ பரிசுத்தம் ஒன்று மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில அடிப்படையாய் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியமா இருக்குது. ஸோ நீங்க பரிசுத்தமா இருந்தா தேவன்கிட்ட நீங்க என்ன கேட்டாலும் உங்களோட வாழ்க்கையில அவர் எல்லாவற்றையும் செய்வார், எல்லாவற்றையும் கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவர் மரித்தது பிறந்தது எல்லாத்துக்கும் ஒரு ரீசன், நம்மளை பரிசுத்தமாக்கணும். நம்ம பரிசுத்தமா இருந்தாதான் அவருடைய சந்நிதியில பிரவேசிக்க முடியும், அந்த பரலோகத்துல நமக்கு பிரவேசிக்க முடியும் அப்படிங்கிறத ஆசைப்பட்டு நம்மளை என்ன பண்ணார்னா பரிசுத்தமாக்கினார். பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கு, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இந்த பூமியிலே இல்லையாம். ஸோ அவ்வளோ பரிசுத்தமான தேவன், அவருக்குன்னு ஒரு நாமம் கூட கொடுக்கப்பட்ட, அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது அப்படின்னு பைபிள்ல வசனம் இருக்கு. அவருடைய நாமத்துக்கு ஈக்குவலா, அவருடைய பரிசுத்தத்துக்கு ஈக்குவலா நம்ம யாராலையுமே வர முடியாது. ஆனா நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற தேவனா அவர் இருக்கிறதுனால நம்மை நாமே அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவரா இருக்கிறார். ஏன்னா நம்ம பரிசுத்தமா இருக்கணும்னு ஒரு தடவை ஆசைப்பட்டா போதும், தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்கு ரொம்பவே ஆயத்தமா இருக்கிறார். ஸோ நீங்க உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, நான் பரிசுத்தமா வாழணும் நீங்க ஆசைப்பட்டுதான் இந்த பூமிக்கு உங்களுடைய வெளியேற பெற்ற இளம் ரத்தத்தை எனக்காக சிந்துனீங்க, நானும் பரிசுத்தமா இருக்கணும். அப்படி நான் பரிசுத்தமா இருந்தா உங்களுடைய பரலோக ராஜ்யத்துல நானும் பிரவேசிப்பனேப்பா. ஸோ என்னையும் நீங்க பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி உங்களோட பிரேயர்ல நீங்க கேட்கும்போது தேவன் உங்களை பரிசுத்தமாக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஸோ இதை தான் ஒரு வேதாகம் வசனத்துல ரொம்பவே கிளியரா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது என்ன வேதாகம் வார்த்தைனா,
எபிரேயர் 12:13 அது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா? அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அந்த வசனத்தை நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா? நம்மளை பரிசுத்தமாக்கணும் ஒரே ஒரு நோக்கத்திற்காக அவர் நகரத்திற்கு புறம்பாக பாடுபட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நம்மளை பரிசுத்தப்படுத்த அவர் எவ்வளோ ஈகராக இருக்கிறாருன்னு பார்த்தீங்களா? அதற்காக தான் அவர் மரித்தார் அப்படிங்கிறத அந்த வசனம் ரொம்பவே கிளியராக சொல்லுதில்ல. ஸோ நம்மளும் பரிசுத்தமாகி அவரை சந்தோஷப்படுத்துவோமா? நமக்காக ரத்தம் சிந்தின தேவனுக்கு நன்றி செலுத்துறது நம்ம இந்த வகையில் செலுத்தும் போது தேவன் ரொம்பவே நம்ம மேலே பெருமைப்படுவாங்க, ரொம்பவே நம்ம நினச்சி சந்தோஷப்படுவாங்க. ஸோ அவர் நமக்காக நம்மளை பரிசுத்தப்படுத்தணும்னு மடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து கொண்டு நீங்கள் உங்களோட வாழ்க்கை அவருக்கு பரிசுத்தமாக ஒப்பு கொடுங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி அவருக்கு மகிமையாய் வாழ உதவி செய்வார். பாவங்களை நீக்கும் ரத்தம். இந்த உலகத்தில் எல்லா ஜனங்களும் பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ உள்ள வேர்ல்டில் நம்ம பார்த்தோன்னா சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். நம்ம பாவம் செய்யக்கூடிய வசதிகள் நம்மளோட உள்ளங்கையில் வந்துட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு சாத்தான் பாவம் செய்யக்கூடிய தூண்டுதலை எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் கொடுத்துட்ருக்கான். பைபிளில் கூட நம்ம பார்த்தோன்னா நிறையா பேர் பாவம் செஞ்சாங்க, பாவம் செய்து அதுக்குரிய விளைவுகளையும் பெற்றுக்கொண்டாங்க. பாவம் செய்து சிலர் மன்னிப்பு கேட்டு தேவனிடத்தில் அவருடைய பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு சரியாக வாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க, பாவத்தின் விளைவுகளை சந்தித்தவங்களும் இருக்கிறாங்க. ஸோ காயின் ஆபேலுக்கு விரோதமாக பாவம் செய்யும்போது காயின் ஆபேலை கொலை செய்ததுக்கப்புறம் தேவனாகிய கர்த்தர் காயினை நோக்கி என்ன சொன்னார் தெரியுமா? நீ நன்மை செஞ்சால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ பாவம் செஞ்சனா பாவம் உன் வீட்டில் படுத்து இருக்கும் அப்படிங்கிறத சொன்னார். ஸோ பாவம் நீ செய்தனா கண்டிப்பாக பாவம் ஒன்று தொடரும் அப்படிங்கிறத காயின்ட்டு ஆண்டவர் சொன்னார். ஸோ பாவம் என்ன என்பதே தெரியாதனால எல்லா ஜனங்களும் பாவம் செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத தேவன் அறிந்து கொண்டு பாவத்தை என்ன என்பதை காண்பிக்கிறதுக்காக நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாங்க. நியாயப்பிரமாணத்தின் மூலமாக பாவம் என்ன என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா கண்டு கொண்டாங்க. அப்படி இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? பாவம் செய்து கொண்டு தான் இருந்தாங்க. அதனால இந்த பாவத்துக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சொந்த குமாரனை, ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அவருடைய ரத்தத்தை சிந்த வைத்து அவருடைய ரத்தம் மூலமாக பாவம் மன்னிப்பை பெறக்கூடிய பாக்கியத்தை நமக்கு உண்டாக்குனாங்க. ஸோ இந்த உலகத்தில் பாவம் ரொம்பவே கொடூரமான காரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பாவம் செய்தால் அதுக்குரிய விளைவுகளை சந்திக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார், மனுஷ ரூபம் எடுத்தார், நிறைய பேருடைய பாவங்களையும் மன்னித்தார் அப்படிங்கிறத நம்ம புதிய ஏற்பாட்டில் உள்ள நிறைய சம்பவங்கள் மூலமாக அறிந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்ல ஆசைப்படுறேன். திமிர்வாதக்காரனை 4 பேர் என்ன செய்வாங்க? ஆண்டவர்கிட்ட கூட்டு வருவாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும் போது அந்த வீடு ரொம்பவே ரஷ் அவுட்டாக இருக்கும் போது நிறைய மக்கள் ஆண்டவரை சுற்றி இருக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட இந்த திமிர்வாதக்காரனை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த திமிர்வாதக்காரனை ஏசப்பா கிட்ட கொண்டு வராங்க. ஏசப்பாவும் அந்த திமிர்வாதக்காரனுக்கு அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து, அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்து சுகத்தை கட்டளையிடார். அந்த திமிர்வாதக்காரன்கிட்ட ஏசப்பா சொன்ன காரியம் என்ன தெரியுமா? உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, இனிமேல் நீ என்ன செய்யாத? பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லி அவருக்கு விடுதலை கொடுத்து அனுப்புகிறத நம்ம பார்க்கலாம். இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்த்தோன்னா ஏசப்பா பரிசேயன் வீட்டில் போஜன பந்தி இருக்கும்போது, ஸோ அவர் அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு பெண் என்ன பண்ணாங்கன்னா வெள்ளைக்கல் பரணியை கொண்டு இந்த தைலத்தை தேவனுடைய பாதத்தில் என்ன பண்ணாங்க? ஊற்றுனாங்க. அவருடைய கண்ணீரால், அவங்க வடிக்கிற கண்ணீரால் அவருடைய பாதத்தை என்ன பண்ணாங்க? நினைத்தாங்க. அவங்களுடைய தலை மயிரினால் ஏசப்பாவுடைய பாதத்தை என்ன பண்ணாங்கன்னா துடைச்சாங்க. ஸோ ஏசப்பா அங்கே உள்ள ஜனங்கள் ஒவ்வொன்றும் பேசுகிறாங்க, இந்த பெண்ணை குறித்தும் என்ன குறித்தும் நிறைய பேசுகிறாங்க அப்படிங்கிறத அறிந்து கொண்டு இருந்தோம். அந்த பெண்ணை பார்த்து ஏசப்பா சொன்ன காரியம் என்ன தெரியுமா? உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ என்னிடத்துல மிகவும் அன்பு கூர்ந்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். ஸோ நம்ம ஆண்டவரை நோக்கி மிகவும் அன்பு கூறும்போது, நம்மளுடைய அன்பு அவருக்கு மேலே அதிகமாக இருக்கும்போது நம்ம பாவம் செய்யாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத கூட இந்த நிகழ்வு மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடியுது. ஈசப்பா இந்த உலகத்தில் வாழ்ந்தப்போ பாவத்தை மன்னிக்கிறவராக இருந்தார் அப்படிங்கிறத இந்த நிகழ்வுகள் நம்மளுக்கு ரொம்ப அழகாகவே என்ன செய்யுதுன்னா சொல்லுது. ஸோ நம்மளுடைய பாவத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யும் போது நம்மளுடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறதுக்கு தயப்பெருத்தவராக அவர் இருக்கிறார். ஸோ நம்மளுடைய பாவம் என்ன விளைவுகளை கொண்டு வரும் தெரியுமா? பாவம்
மரணத்தை பிறப்பிக்கும் அப்படின்னு வேதத்தில் சொல்லுது. பாவம் பூரணமாகும் போது அது மரணத்தை பிறப்பிக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ நம்ம பாவம் அதிகமாக செய்ய செய்ய நம்மளுடைய நிலை என்னத்தை கொண்டு வரும்னா மரணத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறது சொல்லுது. நம்மளுடைய முடிவு மரணம் தான். அதற்கு ஒரு வழி இருக்குது. அதற்காக தான் இயேசப்பா என்ன பண்ணாங்கன்னா இந்த பூமிக்கு வந்தாங்க. ஸோ பாவமே அறியாத அவர் நமக்காக பாவமானார்னு சொல்லப்பட்டிருக்கு. பாவமே அறியாத அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் நமக்காக என்ன பண்ணாருன்னா பாவமானாரு. நம்ம பரிசுத்தமாக வாழணும், நம்ம பாவங்கள் நீங்கி சுத்திகரிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக பரிசுத்தம் உள்ள தேவன் இந்த பூமிக்கு வந்து பாவமானார் அப்படிங்கிறது இந்த வசனத்தை சொல்லுது. ஸோ நம்மளுடைய பாவத்தை அவரிடத்துல அறிக்கை செய்யும் போது நம்மளுடைய பாவத்தை மன்னித்து நம்மளுடைய பரிசுத்த வாழ்வுக்கு அழைத்து செல்ல அவருடைய ரத்தம் ரொம்பவே பிரயாசப்பட்டு கொண்டிருக்குது. நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? நம்மளுடைய பாவத்தை அவரிடத்தில் அறிக்கை செய்யணும். அப்படி அறிக்கை செய்யும் போது நம்ம மரணத்தை கண்டடைவதில்லை. நித்திய காலமாக யுக யுகமாக நம்ம பரலோக ராஜ்யத்தில் வாழலாம் அப்படிங்கிறது தான் அந்த வசனம் நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னா சொல்லுது. அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவும் அப்படிங்கிறத இன்னொரு வசனம் ரொம்பவே அழகாகவே சொல்லுது. அது எந்த இடத்துல இருக்குன்னா 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஸோ இந்த வசனத்தை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லது அப்படின்னு அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவதுக்கு வல்லமை பெற்று இன்றும் ஜீவித்து கொண்டு இருக்குது. நீங்கள் உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய பாவங்களை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யுங்க, நீங்கள் பாக்கியவான்கள் என்று எண்ணப்படுவீங்க. சமாதானத்தை உண்டாக்கும் இரத்தம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சமாதானத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பிறகு ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் உள்ள உறவில் பிளவு உண்டாச்சு. இந்த பிளவை போக்கும்படி தான் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய குமாரனை அனுப்பி அந்த பிளவை போக்குவதற்காக, அந்த பாவம் என்ற பிளவை போக்குவதற்காக அவருடைய ரத்தத்தை சிந்தி அவருடைய ரத்தத்தின் மூலமாக நம்மளுக்கு பாவ மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விடுதலையை நம்மளுக்கு கட்டளையிட்டாங்க. ஸோ அந்த பாவ மன்னிப்பு மூலமாக நம்ம என்னத்தை பெற்றுக்கொள்கிறோன்னா பரிசாக சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம். பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்து நம்மளுக்கு கிடைக்க போகிற ஒரு பெரிய கிஃப்ட் என்னதுன்னா சமாதானம். நம்மளுடைய வாழ்க்கையில் சொல்ல முடியாத ஒரு சமாதானம் உண்டாகும். அதனால தான் தேவன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்தவராக இருக்கிறார். நம்மளுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொள்றதற்கும் அவர் என்ன செய்கிறாருன்னா ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கார். ஸோ நம்ம பாவத்தை அவர்கிட்ட அறிக்கை இட்டால் மாத்திரமே போதும், அவர் நம்மளுடைய பாவத்தை மன்னித்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு சமாதானத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். நம்மளுடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமாதான பிரபு அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஸோ சமாதானத்தை உண்டாக்குறவர், சமாதானத்தை கொடுக்கிற தேவன். நம்மளுடைய வாழ்க்கையினாலும் சரி, நம்மளுடைய குடும்பத்தினாலும் சரி, நம்மளுடைய சபையினாலும் சரி, பட்டணத்தினாலும் சரி, தேசத்தினாலும் சரி, சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரே தேவனா அவர் மாத்திரம்தான். ஸோ சமாதானத்தை இந்த பூமிக்கு அவர் கொடுக்க தான் வந்தார் அப்படிங்கிறத சீஷர்கள்ட்ட ஒரு முறை ஆண்டவர் பகிர்ந்து கொள்வார். சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், உலகம் தர சமாதானத்தை நான் உங்களுக்கு என்ன செய்யலை, கொடுக்கல, உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அப்படின்னு ஏசப்பா என்ன பண்ணார்னா தன்னுடைய சீஷரை பற்றி சொல்கிறாங்க. நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம், நான் உங்களுக்கு என்னுடைய நிரந்தர சமாதானத்தை கொடுக்குறேன், என்னுடைய மாயமற்ற சமாதானத்தை உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், கொடுக்குறேன். நீங்கள் என்னிடத்துலேருந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. யாருடைய சமாதானத்தை கொடுக்குறதா தேவன் சொன்னார்? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நம்மளுடைய பாவத்திலேருந்து வெளியே வரும்போது தேவன் அவர்கிட்ட உள்ள சமாதானத்தை நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஸோ நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்மளுடைய பாவத்திலேருந்து வெளியே வரணும். அப்படி வெளியே வந்தால் அந்த சமாதானத்தை உண்டாக்கும் இரத்தத்தின் மூலமாக நம்ம கழுவப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். அவருடைய சமாதானம் உலகம் கொடுக்குற சமாதானத்துக்கு ஈக்குவல் அல்ல அப்படிங்கிறதையும் சீஷர்கிட்ட சொன்னார். உலகம் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம சமாதானத்தை கொடுக்கலாம், நம்மளுக்கு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கலாம், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனால் நிரந்தர சமாதானத்தை தேவனாகிய கர்த்தருடைய ரத்தம் மாத்திரமே, அவர் நம்மளோட இருந்தால் மாத்திரமே அந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏசப்பா பிறக்கும் போது கூட என்ன சொல்லப்படுது தெரியுமா? உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாக
உண்டாவதாக அப்படின்னு சொல்லப்படுது. ஏசப்பா இந்த உலகத்தில் பிறந்ததற்கு காரணமே இந்த பூமிக்கு சமாதானத்தை கொடுக்கணும் தான். நம்ம மத்தியில் ஒரு சமாதானம் உண்டணும், ஜனங்கள் மத்தியில் ஒரு சமாதானம் உண்டாகணும். ஏன்னா சண்டை இருக்குது, பிரிவினைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, எல்லா கோபங்கள் கொலைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கிற இந்த பூமியில் ஒரு சமாதானத்தின் காரணராய் தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணணும் என்று விரும்பி அவருடைய குமாரனை இந்த பூமிக்கு என்ன பண்ணாரு, சமாதானத்தை கொடுக்குற ஈவாக என்ன பண்ணாரு, அழித்தாரு. ஸோ அதுக்கப்புறம் ஏசப்பா வாழ்ந்த நாட்களில் புதிய பாட்டில் நம்ம பார்த்தோன்னா நிறைய பேர் ஆண்டவர் என்ன பண்ணாரு, சுகப்படுத்தினார். குருடரை சுகப்படுத்தினார், சப்பானியை சுகப்படுத்தினார், முடவரை நடக்க செய்தார். இதே மாதிரி நிறைய அற்புதங்களை தேவன் என்ன பண்ணார், செய்தார். அவங்களுக்கு பாவங்கள் மன்னித்தது மாத்திரமல்ல, அவங்களுக்கு சுகம் கொடுத்தது மாத்திரமல்ல, நீ சமாதானத்தோட போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பைபிளில் வாசிக்க முடியும். ஆண்டவர் அவங்களுக்கு சமாதானத்தையும் கொடுத்து அனுப்பினார். ஏசப்பா சமாதானத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் கொடுக்கவராக இருக்கிறார் அப்படிங்கிறத அறிந்து கொண்ட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானமற்று இருக்கிறீங்களா, அவரை நோக்கி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஸோ ஏசப்பா வாழ்ந்தார், மரித்தார், உயிரோடும் எழுந்தார். உயிரோடு எழுந்ததுக்கப்புறம் சீஷர்கள்லாம் பயந்து கொண்டு இருக்கிற நேரத்தில், கதவு பூட்டிகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார்னா சொன்னார். அவர் பயந்து கொண்டிருக்கிற அந்த சீஷர்களை பார்த்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத சொன்னார். ஸோ பயந்துட்டு இருக்கிறீங்களா, இப்பவும் கூட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை உண்டு பண்ணும் ரத்தம் ஏற்கனவே சிந்தப்பட்டாச்சு. ஸோ நீங்கள் அந்த சமாதானத்தின் காரணராகிய தேவனை நோக்கி பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இதற்கு ரிலேட்டடான ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாமா? அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூமியில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இந்த வசனத்தை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பூமியில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் ஒன்றிணைந்து ஒப்புரவாகி தேவனோடு இணைக்கும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தின் மூலமாக உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம அவரோடு இணைந்து இருக்கும்படியாக, அவரோடு ஒப்புரவாகி இருக்கும்படியாக அவர் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீங்க. இந்த சமாதானத்தின் காரணமாகிய தேவனாகிய கர்த்தர் இடத்துல உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுங்க, உங்களுடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை பெற்றுக்கொள்வீங்க. பாவ மன்னிப்பு தரும் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு மாத்திரமே பாவத்தை முழுமையாய் மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உண்டு. அவர் தேவனாய் இருப்பதனால இந்த அதிகாரத்தை எளிதாக பெற்றுக்கொண்டார்னு பார்த்தோன்னா கிடையாது. ரொம்பவே பாடுகளுக்கு உட்பட்டு தான் இந்த அதிகாரத்தை அவர் பெற்றுக்கொண்டார். பைபிளில் கூட மத்திய 20:28 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. தம்முடைய ஜீவனை கொடுக்கதற்காகவே இந்த பூமிக்கு வந்த தேவனா அது தேவனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். எதற்காக? இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன், இந்த உலகத்தை வார்த்தையினால் உண்டாக்கின தேவன், படைத்த தேவன், நம்மளை உருவாக்கின தேவன் இந்த உலகத்தில் ஜீவனை கொடுக்கணும்னா நமக்காக தான். நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் தான். நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தேவன் தன்னுடைய ஜீவனை நமக்காக ஒப்பு கொடுத்தார்னு வேதத்தில் பார்க்குறோம். கலாத்தியர் 1:4 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஸோ அவர் தேவனாக இருப்பதனால அவர் ஓகே சொல்லாமல் அவர் தன்னை ஒப்பு கொடுக்க முடியாது. ஸோ அதனால அவர் நமக்காக நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக அவர் தம்மை தாமே என்ன பண்ணார்னா வாலியன்டராக ஒப்பு கொடுத்தார். இன்னொரு வசனத்தில் நம்ம பார்க்கணும்னா, யோவான் 10:18 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய ஜீவனை கொடுக்கக்கூடிய அதிகாரமும் அந்த ஜீவனை எடுக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இடத்துல தான் இருந்துச்சு. நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு. அந்த பர்பஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய ஜீவனை அவர் எடுத்துக்கொண்டார். ஸோ நம்ம மேலே அவர் எவ்வளோ அன்பு வைத்திருக்கார் அப்படிங்கிறது இந்த செயல் மூலமாகவே நம்மளுக்கு தெரியுது. நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்ம பரிசுத்தம் உள்ள ஒரு ஜீவியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் இந்த பூமிக்கு அவர் மனுஷகுமாரனாக என்ன செஞ்சார், வந்தார். பைபிளில் இன்னொரு வசனம் கூட இருக்குது, ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ரத்தம் சிந்தப்படணும், அந்த ரத்தம் பரிசுத்தமுள்ளதாக இருக்கணும். அந்த ரத்தம் பரிசுத்தமுள்ளதாக இருந்தால் அது நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய வல்லமை பெறும். அப்படிப்பட்ட ரத்தம் இந்த பூமியில் எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது யாருடைய ரத்தமும் பரிசுத்தம் இல்லாததாக இருந்ததுனால தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அவருடைய பரிசுத்த ரத்தத்தின் மூலமாக நம்மளுக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்கினார். அவர் அந்த ரத்தத்தை ரொம்ப ஈஸியாக நம்மளுக்காக சிந்தினார்னு நம்ம பார்த்தோன்னா கிடையாது. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் என்ன பண்ணார், அந்த
ரத்தத்தை சிந்தினார். நம்மளுக்காக கைகளையும் காலிலையும் ஆணிகளால் கடவப்பட்டார், முட்கிரீடம் சூடப்பட்டார், வாளினால் அடிக்கப்பட்டார். கொல்கத்தா மலை வரைக்கும் அந்த வெயிட்டான சிலுவையை தூக்கிட்டு அவர் என்ன பண்ணார், அவ்வளோ வெயில் அவ்வளோ காயங்களை வாங்கி கொண்டு அவர் என்ன பண்ணார், அந்த இடம் வரைக்கும் நடந்து போனார். ஸோ நமக்காக ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் அவர் வேதனையோடையே சிந்தி முடித்தார். எதற்காக? நம்ம பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த அதிகாரத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றுக்கொண்ட அவர் நம்மளுடைய பாவத்தை மன்னிக்க மிகவும் வாஞ்சை உள்ளவராக அவர் என்ன செய்கிறாரு, காத்திருக்கிறார். நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நம்ம அவர்கிட்ட போய் கன்ஃபஸ் பண்ணணும். கன்ஃபஸ் பண்ணால் அவர் நம்மளுடைய பாவங்களை மன்னித்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மளை நீதிமானாக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். இது ஒரு வசனத்தில் நம்ம பார்க்கலாம். கொலோசியர் 1:14. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அவருக்குள்ள குமாரனாகிய அவருக்குள்ள பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கு. அவர் மூலமாக நம்ம இந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தையும் இந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தையும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸோ நம்மளுடைய பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்யும் போது நம்ம பாவத்தை மன்னிக்க அவர் தயப்பெருத்தவராக இருக்கிறார். ஸோ நம்ம இந்த பாவம் மன்னிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உலகத்தில் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, பரிகாரத்தை தேடி போயிட்டு இருக்காங்க. நிறைய காசு செலவு பண்ணி நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க, தங்க உடம்புகளை வருத்தி கொண்டிருக்கிறாங்க, இப்படிப்பட்ட அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்காங்க. ஆனால் ஏசப்பா நமக்காக நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம இவ்வளோ பரிகாரத்தை தேடி ரொம்ப செலவு பண்ணி நம்ம அந்த பாவ மன்னிப்பை பெறணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அதை இலவசமாகவே நம்ம பெற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளை நமக்கு உண்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டு நம்ம அவரிடத்தில் அறிக்கை செய்யும் போது அவர் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நன்மையானவைகளை பேசும் ரத்தம். இந்த உலகத்தில் அநேகருடைய ரத்தம் சிந்தப்படுகிறதை பார்க்குறோம். பிள்ளைகளுடைய ரத்தத்திற்காக பெற்றோரும் பெற்றோருடைய ரத்தத்திற்காக பிள்ளைகளும் நீதி கேட்டு நிற்கிறத பார்க்குறோம். பைபிளில் முதலாவது ரத்தம் எங்கே சிந்தப்பட்டது தெரியுமா? ஆபேலுடைய ரத்தம் முதலாவது சிந்தப்பட்டது. இந்த ஆபேலுடைய ரத்தம் பூமியில் விழுந்தோனையும் தேவனை நோக்கி எப்படி முறையிட்டது தெரியுமா? காயின் ஆபேலை கொன்றதுக்கப்புறம் அவருடைய ரத்தம் பூமியில் சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் தேவனை நோக்கி, குற்றமற்ற இருக்கிற என்னுடைய ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டதுனால எனக்கு நீங்கள் நீதி செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுச்சு. வெளிப்படத்தில் கூட ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தேவனை நோக்கி முறையிடுறத பார்க்கலாம். அவங்களுடைய ரத்தமும் பூமியில் சிந்தப்பட்டு இருக்கிறதுனால அவங்க தேவனை நோக்கி, எங்களுக்கு எப்போ நீங்கள் நீதி செய்வீங்க, நாங்கள் குற்றமற்ற இருக்கும், உங்களுக்காக ரத்தம் சிந்தனால எங்களுடைய ரத்தத்திற்கு நீங்க எப்போ நீதி செய்வீங்கன்னு கேட்டு தேவனை நோக்கி முறையிடுறத பார்க்கும். மனுஷர்களோட ரத்தம் தேவனிடத்தில் நீதி கேட்டு முறையிடுது. ஆனா இப்போ நம்ம பார்க்க போற ரத்தம் எல்லா ரத்தத்தோட டிஃப்ரெண்டான ரத்தம். தேவனுடைய ரத்தம் நமக்காக நன்மையானவைகளை பேசி கொண்டிருக்கிறத பார்க்குறோம். ஆனா இந்த பூமியில வாழ்ற நம்ம மனுஷர்கள் நமக்கு விரோதமா சொன்ன பழி சொற்களையும் அவங்க நமக்கு விரோதமாய் கூறின சாப வார்த்தைகள் நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா ஒரு ரத்தம் நமக்காக தேவனை நோக்கி நன்மையானவைகளை பேசி கொண்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்து போயிடும். நமக்காக அப்படி என்ன நன்மையானவைகளை இந்த ரத்தம் பேசுது? நம்ம ரட்சிக்கப்படணும், நம்ம பரிசுத்தமாக வாழணும், நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், நம்ம சமாதானத்தோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரத்தம் நமக்காக பிதாவாகிய தேவன் இடத்துல என்ன செய்யுதுன்னா முறையிட்டு கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். ஸோ இதை குறித்ததான ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாமா? எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நம்மளுடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை குறித்து நன்மையானவைகளை பேசி கொண்டிருக்கிறத நம்ம என்ன செய்யறோம்னா பார்க்கிறோம். ஸோ நம்ம மனுஷர்கள் பேசின, நம்மளுக்கு விரோதமாக பேசின எல்லா வார்த்தைகளையும் மறந்துட்டு தேவனாகிய கர்த்தருடைய ரத்தம் நம்மை நோக்கி நல்ல வார்த்தைகளை நன்மையானவைகளை பேசி கொண்டிருக்குது அப்படிங்கிறத நினைச்சு நம்ம தேவனுக்கு நன்றி சொல்ல பழகும். நித்திய மீட்பை உண்டு பண்ணும் ரத்தம். வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை, புறா இவைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக பலி செலுத்தி வந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிதாவாகிய தேவன் மூலமாக கொடுக்கப்பட்ட கட்டளை இதுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் இந்த பலியை செலுத்தினாங்கன்னா கிடையாது. ஆபிரகாம் செலுத்தினார், ஈசாக்கு செலுத்தினார், யாக்கோபு செலுத்தினார், யோபு கூட செலுத்தினார். யோபு எதற்காக செலுத்தினார்னா தன்னுடைய பிள்ளைங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக செலுத்தினார். அவர் விருந்துக்கு போனார். விருந்தில் பிள்ளைங்கள் அறியாமல் கூட தவறு செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு நினச்சி அந்த விருந்துக்கு அப்புறம் ஒவ்வொரு விருந்துக்கு அப்புறமும் பிள்ளைங்களுடைய
எண்ணிக்கைக்கு தக்கதாக பலி செலுத்தினார். பிள்ளைங்கள் அவருக்கு 10 பேர் இருந்தாங்க. அந்த 10 பிள்ளைங்களுக்காகவும் அவர் என்ன செஞ்சார்னா பலி செலுத்தினார். எதற்காக? அவங்க பாவம் செஞ்சிருக்க கூடாது, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார்னா பலி செலுத்தினார். ஸோ இப்படிப்பட்ட பலிகள் ஒரு தற்காலிக தீர்வை தான் கொடுத்ததே தவிர ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கல. அதனால பிதாவாகிய தேவன் என்ன பண்ணார்னா ஒரு பலி செலுத்தப்படணும், அந்த பலி முழுமையான ஒரு நித்திய மீட்பை உண்டு பண்ணத்தக்கதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த பூமியை நோக்கி பார்க்கும்போது இந்த பூமியில் யாருடைய ரத்தமும் பரிசுத்தமானதாக என்ன செய்யலை இல்லை. தன்னுடைய சொந்த குமாரனுடைய ரத்தம் மாத்திரமே பரிசுத்தமானதாக இருந்ததுனால தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவருடைய ரத்தம் எல்லாமே சிந்தினார். அவருடைய ரத்தத்தின் மூலமாக நம்ம நித்திய மீட்பை பெறக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அவருடைய ரத்தம் நம்மளை பரிசுத்தப்படுத்தி பரலோகத்தில் சேரக்கூடிய பாக்கியத்தையும் பரலோகத்தில் யுக யுகமாக வாழக்கூடிய பாக்கியத்தையும் நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கு. இதை தான் எபிரேயர் 9:12 சொல்லப்பட்டிருக்கு. வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, நம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இந்த வசனத்துல என்ன சொல்லுதுன்னா ஒரே தரம் நமக்காக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள பிரவேசித்து ஒரு நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். இந்த நித்திய மீட்பு மூலமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற பரிசு என்ன தெரியுமா? எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் எப்பேற்பட்ட பாவம் செஞ்ச மனுஷனா இருந்தாலும் அவனுடைய பாவத்தை மன்னித்து அவனை தன்னிடத்தில் சேர்த்து கொள்றதுக்கு தேவனாகிய கர்த்தர் ரொம்பவே ஆயத்தமா இருக்கிறார். ஸோ நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுடைய பாவத்தை அவர்கிட்ட அறிக்கை செய்யணும். பைபிளில் கூட ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உங்களுடைய பாவங்கள் சிவராக இருந்தாலும் அதை வெண்பஞ்சை போல வெண்மையாக மாற்றுகிற தேவன் இருக்கிறார்னு சொல்லி. ஸோ நம்மளுடைய பாவம் செவ்வேறாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் அந்த பாவத்தை உறைந்த பனி போல வெண்மையாய் மாற்றக்கூடிய ஒரு ரத்தத்தின் அண்டைக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஸோ நித்திய மீட்பை உண்டு பண்ணும் தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்யுங்க. உங்களுக்கு நித்திய மீட்பை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை பரலோகத்தில் சேர்க்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நித்திய உடன்படிக்கையின் ரத்தம். உடன்படிக்கைனா என்னதுன்னா இரு தரப்பினருக்கு இடையே நடக்கிற ஒரு ஒப்பந்தம் தான் உடன்படிக்கைன்னு சொல்லப்படுது. அதாவது 2 பிரிவினருக்கு இடையே நடக்கிற ஒரு ஒப்பந்தம் தான் உடன்படிக்கை. உடன்படிக்கை 2 விதமாக இருந்ததை பைபிள் சொல்லுது. ஒன்று மனுஷருக்கும் மனுஷருக்கும், இன்னொன்று மனுஷருக்கும் தேவனுக்கும். மனுஷருக்கும் நடந்த உடன்படிக்கை அநேகம் இருந்ததை நம்ம பைபிளில் பார்க்கலாம். ராஜாக்களோட பண்ணாங்க, நண்பர்களோட பண்ணாங்க, எதிரிகளோட பண்ணாங்க, இப்படி அநேகம் உடன்படிக்கை இருந்ததை நம்ம பார்க்குறோம். தேவனும் மனுஷங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணார். யாரோட பண்ணார்? ஆதாம் ஏவாளோட பண்ணார். என்ன சொன்னாருன்னா, நீங்கள் நான் உங்களை எதிரி தோட்டத்தில் வச்சுருக்கிறேன், இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனியும் சாப்பிட்லாம், ஆனால் அந்த தோட்டத்தில் நடுவில் இருக்கிற இந்த கனியை மட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் ஆதாம் ஏவாள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த கனியை சாப்பிட்டதுனால அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருந்த அந்த உடன்படிக்கையில் ஒரு பிளவு உண்டாச்சு. அதாவது அந்த உறவில் ஒரு பிளவு உண்டாச்சு. அவங்களும் ஆண்டவரும் தேவனோடு ஐக்கியமாக இருந்தாங்க. டெய்லி ஆண்டவர் ஆதாம் ஏவாளை சந்திச்சுட்டு இருந்தார். இவங்க பாவம் செய்த நிமித்தமாக இவங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவில் ஒரு கேப் இருந்துச்சு. இந்த பிளவை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரை அனுப்பி நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தை இந்த பூமியில் சிந்த வச்சார். அந்த ரத்தத்தின் மூலமாக நம்மளுக்கு ஒரு நித்திய உடன்படிக்கை என்னாச்சுன்னா உண்டாகுச்சு. ஸோ நம்மளும் ஆண்டவரும் இனிமேல் நித்திய உடன்படிக்கையோடு ஒரு இன்டர்னல் லைஃப்பை வாழ முடியும் அப்படிங்கிறத இந்த நித்திய உடன்படிக்கையின் ரத்தம் நமக்கு உண்டு பண்ணி கொடுத்திருக்கு. நித்திய உடன்படிக்கையின் ரத்தம் மூலமாக நம்ம பரலோகத்தை சேரக்கூடிய பாக்கியத்தையும் அவரை எந்த ஒரு தடை இல்லாமல் ஆராதிக்கக்கூடிய அவரை அன்பு கூறக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் நம்மளுக்கு பெற்றுக் கொடுத்தது நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் தான். ஸோ அவர் தன்னுடைய குமாரனுடைய ரத்தம் மூலமாக நம்மளுக்கு ஒரு நித்திய மீட்பை உண்டு பண்ணி கொடுத்துருக்காரு. இதற்காக நம்ம தேவனாகிய கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும்னா நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் நம்மளுக்கு யுக யுகமாக அவரோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அவருடைய ரத்தம் மூலமாக பெற்றுக் கொடுத்ததற்காக நம்ம டெய்லி நன்றி சொல்ல பழகணும். இந்த ரத்தத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது, அதாவது நம்மளுடைய பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாக வாழ அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அந்த நித்திய மீட்பை உண்டு பண்ணும் ரத்தத்தினால நம்மளை கழுவி நம்மளுடைய வாழ்க்கை அவரோடு யுக யுகமா வாழ செய்யறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார்.